இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டில் எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுவும் நமக்கு பிடிச்ச கலரில் பேக்ரவுண்ட் வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு லேஅவுட் போகிறேன். லேஅவுட்டில் மார்ஜின் செலக்ட் பண்ணிவிட்டு நேரோ கொடுத்துக்கிறேன். அண்ட் ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப். சைஸ் பார்த்தீங்கன்னா 4:6 இந்த சைஸை நான் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்செர்ட் டேப்பில் போயிட்டு பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் நமக்கு தேவையான பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் பிக்சர் ஃபார்மேட்டில் ரிமூவ் பேக்ரவுண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ரெக்டாங்கிளை பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணி பெருசாக்கிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு தேவையான இடத்த மார்க் பண்ணுறதுக்கு ப்ளஸ் டூல் அண்ட் தேவையில்லாததுக்கு மைனஸ் டூல். ஸோ ப்ளஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ராக் பண்ணாலே போதும், அந்த இடம் செலக்ட் ஆகிடும். அண்ட் இங்கேயும் ட்ராக் பண்ணுறேன். அண்ட் எங்கே தேவையோ அங்கே ட்ராக் பண்ணால் அந்த இடம் நமக்கு செலக்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கீப் சேஞ்சஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த க்ராப் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் இதை க்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் க்ராப் கொடுத்துக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் கொடுத்துட்டு வார்ப் டெக்ஸ்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு 4.5 சென்டிமீட்டர். அண்ட் இந்த இமேஜுக்கு நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ பிக்சர் ஃபார்மேட்டில் கரெக்ஷன் அதில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் அகைன் கரெக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ப்னஸில் 25% செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபோட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சு. இன்செர்ட் டேப்பில் ஷேப் செலக்ட் பண்ணுறேன். அதில் ரெக்டாங்கிள் டூ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஷேப் ஃபில்லில் நமக்கு தேவையான கலரை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் சென்ட் பேக்வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பார்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பிக்சர் ஃபார்மேட்டில் போயிட்டு பிக்சர் பார்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம பார்டர் அப்ளை பண்ணிக்கலாம். 1 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த வித் போதும். அண்ட் ஹோம் டேப்பில் செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு குரூப் அதில் குரூப் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஃபோட்டோவை இப்போ நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இதை ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அலைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை நான் அலைன் பண்ணிக்கிறேன். மேலே ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வச்சுட்டு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை இதுக்கு ரைட் சைடு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அகைன் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோ ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இமேஜாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 4 இமேஜும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு குரூப், அதில் குரூப் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதை நம்ம மிடில் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் கண்ட்ரோல் D கொடுத்துட்டு அடுத்த 4 ஃபோட்டோவை கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டுத்தையும் கண்ட்ரோலை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு குரூப் கொடுத்து சிங்கிள் இமேஜாக மாற்றிக்கலாம். இதை இந்த பேஜுக்கு சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் டைரெக்டாக கண்ட்ரோல் P கொடுத்துட்டு அண்ட் டைரெக்டாக நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்டிங்கில் என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் சேவ் பண்ணி தேவையானப்போ பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.